கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் என்று. வேதத்திலே சில இடங்களிலே ஆண்டவராகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தைகளில் அவர் உண்மையுள்ளவர் என்று பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த வசனங்களெல்லாம் வாசிக்கிறோம். பல இடங்களில் அப்படி உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும், இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை மிகவும் ஆச்சரியமானது. ஏனென்றால், நாம் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் என்ற வார்த்தை தான். அப்போது மனிதர்களாகிய நாம் அநேக நேரங்களில் அநேக விஷயங்களில் தனிப்பட்ட விதத்தில் அல்லது குடும்பத்தில் நமக்கு கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், படிப்பில், வேலையில், இப்படி எத்தனையோ விதங்களில், ஊழியத்திலும் கூட உண்மை இல்லாதவர்களாக இருக்கக்கூடியதான நிலைமையை நாம் பார்க்கிறோம். அது வெளிப்படையான அது உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட உண்மையில்லாத மனுஷனாகிய நமக்கு முன்பாக தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவராயிருக்கிறாராம். அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டாராம். அப்போ அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார்னா என்னென்னா, அவருடைய வார்த்தையை மையமாக வைத்து, அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். அப்போது அவர் என்ன செய்ய மாட்டார், நமக்கென்று கொடுத்த அழைப்பு, அந்த வார்த்தை இருக்கிறதை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்று பாருங்களேன். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்வோம். ஒரு விஷயம் முக்கியம், ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாரே என்று சொல்லி அவரை கர்த்தரை நல்லா துதிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம், உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். அந்த உண்மையுள்ள தெய்வத்தினுடைய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உண்மை தன்மை சீக்கிரத்தில் வெளிப்படும். நாம் இன்றைக்கு எத்தனை விஷயங்கள் உண்மையற்றவர்களாக இருக்கிறோமோ, அவரை பார்க்க பார்க்க அந்த உண்மையற்ற விஷயங்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே தான் போகும். ஏனென்றால் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய பழக்க வழக்கம் ஆண்டவரோடு இருக்கும்போது, எதற்கெடுத்தாலும் ஆண்டவரை பார்த்து பழகினோம்னா, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே என்று யோசிக்க சிந்திக்க சிந்திக்க நம்முடைய வாழ்க்கையும் மாறும். அதே வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஆகவே நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து எங்கே இந்த வாக்குத்தத்தங்கள், எங்கே இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் வாழ்விலே நிறைவேறும் என்று சொல்லி அடுத்த ஒரு அடி எடுத்து வையுங்கள். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் முன் செல்கிறார். கோணலானது செவ்வையாகும், கரடானது எல்லாம் சமமாக, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். தைரியமாக எழும்புங்கள், முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். வெற்றி உங்களுடையதே. பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறீர். நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராயிருக்கிறீரப்பா. அந்த காரியத்தை நாங்கள் நினைத்து இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளர எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் வெற்றி நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.